அதிகார வர்க்கத்தோடு தங்களை இணைத்து கொண்ட போலி வேத பிரியர்கள், மேய்ப்பர்கள் மற்றும் சிலரை பற்றியதுதான் ஜக்கரியா 11ஆம் அதிகாரம். அன்று நடந்தது ஒரு எச்சரிக்கை மணி. ஆழமாய் சிந்தித்தால் அன்றும் பலர் திருந்தவில்லை, இன்றும் அதே காட்சிதான். பணம், பதவி, பேராசை, ஓரினச் சேர்க்கையின் வளர்ச்சி என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். ஜக்கரியாவின் 11ஆம் அதிகாரம் 8 முதல் 17 வசனங்களை இன்று தியானிக்கப் போகிறோம். 1 முதல் 7 வசனங்களின் காணொளியை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் அதை கண்டிப்பாக பார்க்க பரிந்துரைக்கிறேன். ஏனென்றால் இந்த பாடங்கள் அதனுடைய தொடர்ச்சியே. இன்றைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஞானத்தோடு அணுகி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். 8 முதல் 11 வசனங்கள். ஒரே மாதத்திலே 3 மேய்ப்பர்களை அழித்தேன். என் ஆத்துமா அவர்களை வெறுத்தது, அவர்கள் ஆத்துமாவும் என்னை வெறுத்தது. இனி நான் உங்களை மேய்ப்பதில்லை. சாகிறது சாகட்டும், அழிகிறது அழியட்டும். மீதியானவைகளோவென்றால் ஒன்றின் மாமிசத்தை ஒன்று சாப்பிட வேண்டும் என்று நான் சொல்லி அனுக்கிரகம் என்னப்பட்ட என் கோலை எடுத்து நான் அந்த மக்கள் அனைவருடனும் செய்திருந்த என் உடன்படிக்கை முறிந்து போகும்படி அதை அழித்து போட்டேன். அந்நாளிலே அது இல்லாமல் போனது. அப்படியே மந்தையில் எனக்கு காத்திருந்த சிறுமைப்பட்டவைகள் அது யாவேவுடைய வார்த்தை என்று அல்லது யாவேவுடைய வார்த்தையானவர் என்று அறிந்து கொண்டன. 2 விதமாக எடுத்துக்கலாங்க இதை. சரி, இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். இந்த நிலையில் இங்கு காரியங்கள் மிகவும் தீவிரமடைகின்றன. 3 மேய்ப்பர்கள் விலக்கப்படுவதாக வேதம் நமக்கு சொல்கிறது. வேதாகமம் அவர்களின் பெயர்களை நேரடியாக குறிப்பிடவில்லை என்றாலும் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்த அந்த காலகட்டத்திற்கு பிறகு பரிசேயர்கள், சதுசேயர்கள் மற்றும் ஆசாரியத்துவ தலைமையின் வீழ்ச்சியாக இதை நாம் காண்பது பொருத்தமானது. அவர்களிடம் வேத வசனங்கள் இருந்தன, தீர்க்க தரிசனங்களை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இருந்தும் எழுதப்பட்டிருந்ததற்கு எதிராக அவர்கள் நின்றார்கள். இது ஏதோ அறியாமையினால் அல்ல, தெரிந்தே செய்த கலகம். நாம் சற்று பின்வாங்கி பார்த்தால் இது வெறும் மனித தோல்வி மட்டுமல்ல என்பதை உணரலாம். இதற்கு பின்னணியில் ஆழமான ஆவிக்குரிய அதிகாரங்கள் செயல்பட்டன. அப்போதுதான் அந்த தீர்மானமான மாற்றம் நிகழ்கிறது. உங்களை மேய்க்க மாட்டேன் என்று மேய்ப்பர் விலகுகிறார். தேவனுடைய பாதுகாப்பு அங்கிருந்து நீக்கப்படுகிறது. அது நிகழ்ந்த மாத்திரத்திலேயே எல்லாம் சீர்குலையத் தொடங்குகிறது. மரிப்பது மரிக்கட்டும், அழிவது அழியட்டும், மீதியாயிருப்பவர்கள் ஒருவருக்கொருவர் எதிராக எழட்டும். இது வெறும் வெளிப்புற நியாய தீர்ப்பு அல்ல, இது உட்புறமாக தோன்றும் ஒரு சரிவு, பிரிவினைகள், மோதல்கள் மற்றும் பேரழிவு. அடுத்ததாக ஒரு தீர்க்கமான செயல் நடக்கிறது. அனுக்கிரகம் என்னும் கோல் முறிக்கப்படுகிறது. அந்த மக்களின் மீதிருந்த தேவனுடைய பாதுகாப்பு மற்றும் அவருடைய கிருபை விலக்கிக் கொள்ளப்படுகிறது. இதெல்லாம் பார்த்து நம்மளும் திருந்தனங்க. அதன் விளைவு உடனடியாக தெரிகிறது. ஆனால் எல்லோரும் இதை உணராமல் போகவில்லை. அதுதான் டர்னிங் பாயிண்ட். அந்த மந்தையில் இருந்த சிறுமைப்பட்ட ஆடுகள் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக உணர்ந்தார்கள். இது ஏதோ தற்செயலாக நடக்கும் காரியமல்ல என்பதை கண்டுகொண்டார்கள். இது 500 வருடத்திற்கு முன்பே எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தையின் நிறைவேற்றம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கூறியபடி, நாமும் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு வசனங்களை ஆராயவும் விவேகத்தோடும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை தேட வேண்டும். சும்மா யாரோ சொல்றாங்கன்றதுக்கெல்லாம் கேட்கக்கூடாது. 12 முதல் 14 வசனங்கள். உங்கள் பார்வைக்கு நல்லது என்று கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களுடன் சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக் காசுகளை கொடுத்தார்கள். யாவே என்னை நோக்கி, அதை உயவனிடத்தில் எறிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக் காசுகளை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று யாவேவுடைய ஆலயத்திலே எறிந்துவிட்டேன். பின்பு நான் யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையிலான சகோதரத்துவத்தை முறிப்பதற்காக எனது 2வது கோலான ஒற்றுமையை நான் துண்டு துண்டாக உடைத்தேன். ரொம்ப கொடூரமான சம்பவங்கள்ங்க இதெல்லாம். இந்த வசனங்களை நாம் கேட்கும்போது
இதன் தொனி கம்ப்ளீட்டா மாறுது பாருங்க. முதல் நபராக மெய்யான மேய்ப்பனே நேரில் நின்று பேசுவது போல அது ஒலிக்கிறது. மேசியா நம்மிடம் கேட்பது போல இருக்கிறது. நீ எனக்கு வைக்கும் மதிப்பு என்ன? உங்கள் பார்வைக்கு நலமாய் காணப்பட்டால் என் கூலியை தாங்கள் என்கிறார். இது வெறும் பணத்தை பற்றியது அல்ல சகோதர சகோதரிகளே. இது மேய்ப்பனின் செயல்பாட்டுக்கு கொடுக்கும் மதிப்பு. வால்யூவேஷன் ஃபார் ஹிஸ் ஒர்க்ஸ். அதற்கு இஸ்ரேல் தேசம் அளித்த பதில் நம்மை அதிர வைக்கிறது. வெறும் 30 வெள்ளி காசுகள்தான். அது கனமும் அல்ல, மரியாதையும் அல்ல. அந்த காலத்தில் ஒரு அடிமைக்கு கொடுக்கப்படும் விலை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு யோசேப்பு 20 வெள்ளி காசுகளுக்கு விற்கப்பட்டான். அது அந்நாட்களின் அடிமையின் விலை. எல்லையை மீறியது அதிகார வர்க்கம். பின்பு யாவேவிடமிருந்து ஒரு கூர்மையான பதில் வருகிறது. அதை குயவனிடம் எறிந்துவிடு. நான் மதிக்கப்பட்ட அந்த மகிமையான விலையை பார் என்று தேவன் இங்கே முதல் நபர் பேசுவதை போன்று விமர்சிக்கிறார். இன்று நாம் திரும்பி பார்க்கும்போது யூதாஸ் 30 வெள்ளி காசுகளுக்காக இயேசுவை காட்டிக் கொடுத்தான். ஆனால் அது பாவம் இல்லாதவரின் இரத்தத்திற்கு கொடுக்கப்பட்ட விலையின் செல்வம் என்று அறிந்த பின் அதை ஆலயத்தில் எறிந்துவிட்டு சென்றான். மத தலைவர்களும் அதை எடுத்து கொள்ளவில்லை. அதை கண்டு அஞ்சினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பாவ நிவாரணத்தோடு, அதாவது அட்டான்மெண்ட், தொடர்புடைய வெள்ளி இப்போது துரோகத்தோடும் நிராகரிப்போடும் பிணைக்கப்பட்டு விட்டது. இது ஒரு வெகுமதி அல்ல. இது அந்த மேய்ப்பனின் மதிப்பை முழுமையாக நிராகரிக்கும் ஒரு செயல். இந்த தருணம் ஒரு மாபெரும் திருப்பு முனையாக மாறுகிறது. இப்போது ஒற்றுமை என்ற 2வது கோலும் முறிக்கப்படுகிறது. தேசத்திற்குள் இருந்த அந்த பிணைப்பு சிதறடிக்கப்படுகிறது. யூதாவும் இஸ்ரவேலும் இனி ஒன்றாக இருக்க முடியாது. அதன் பிறகு நடப்பவை எல்லாம் மிக தெளிவானவை. தேசத்தில் பிரிவினைகள், மோதல்கள், துண்டு துண்டாக சிதறுதல். ஏற்கனவே பலவீனமாக இருந்த அந்த உறவு இப்போது முற்றிலுமாக முறிந்து போனது. 15 முதல் 17 வசனங்கள் வரை. யாவே என்னை நோக்கி, நீ மதியற்ற ஒரு மேய்ப்பனுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொள். இதோ நான் தேசத்திலே ஒரு மேய்ப்பனை எழும்பச் செய்வேன். அவன் அழிக்கிறவைகளை பற்றி கவலைப்படாமலும், சிதறிப்போனதை தேடாமலும், காயப்பட்டதை குணமாக்காமலும், இளைந்திருக்கிறதை ஆதரிக்காமலும், கொழுத்தத்தின் மாமிசத்தை தின்று அவைகளுடைய பாதங்களை உடைத்து போடுவான். மந்தையை கைவிடுகிற பொய்யான மேய்ப்பனுக்கு ஐயோ! பட்டயம் அவன் கரத்தின் மேலும் அவன் வலது கண்ணின் மேலும் வரும். அவன் கரம் முழுவதும் சூம்பிப் போகும். அவன் வலது கண் முற்றிலும் இருள் அடையும் என்றார். இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது ஒன்று நன்றாக தெரிகிறது. காட்சி மாறுகிறது. தீர்ப்பு தீவிரமடைகிறது. தேவன் தீர்க்கதரிசியிடம் ஒரு மதியற்ற மெய்ப்பனுடைய வேடத்தை தரித்து கொள்ளும்படி கூறுகிறார். இவன் மெய்யான மெய்ப்பனுக்கு முற்றிலும் எதிரானவன். இவனுக்கு மந்தையின் மேல் அக்கறை இல்லை. இவன் துளைந்ததை தேடமாட்டான். காயமடைந்தவர்களை இவன் குணப்படுத்த மாட்டான். பலவீனமானதை தாங்கி பிடிக்க மாட்டான். மாறாக இவன் அடுத்தவன் துயரத்தில் குளிர் காயப் போகிறான். மந்தையை தின்று தீர்க்கிறான். அதன் கால்களை துண்டு துண்டாக வெட்டி போடுகிறான். இது வெறும் கவனக்குறைவு அல்ல சகோதர சகோதரிகளே. இது உட்புறத்தில் இருந்து நிகழும் அழிவு. இது தற்செயலாக நடந்ததல்ல. மறுபடியும் கூறுகிறேன், மெய்யான மேய்ப்பனை தெரிந்தே நிராகரித்ததின் விளைவு. எப்போது மெய்யான மேய்ப்பன் புறக்கணிக்கப்படுகிறாரோ அப்போது மக்களுக்கு வேறொரு தலைவன் கொடுக்கப்படுகிறான். புதிய ஏற்பாடு இவனைத்தான் அந்திகிறிஸ்து என்று சுட்டி காட்டுகிறது. மெய்யான மெய்ப்பனுக்கு பதிலாக வரும் ஒரு கள்ள மேய்ப்பன். இப்போது இந்த முரண்பாட்டை கவனியுங்கள். யோவான் சானகன் தன் சீஷர்களை இயேசுவிடம் அனுப்பி, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருவருக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டுமோ என்று கேட்டபோது, இயேசு அங்கே நடப்பற்றவையே சாட்சியாக சொன்னார். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இதுதான் மெய்யான மேய்ப்பனின் அடையாளம். அவர் சீர்படுத்துகிறார், குணப்படுத்துகிறார், நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஆனால் இங்கே சகரியாவின் புத்தகத்தில் நாம் அதற்கு நேர்மாறான ஒன்றை காண்கிறோம். எதையுமே செய்யாத ஒரு மேய்ப்பன். ஜனங்கள் எதை விதைத்தார்களோ அதையே அறுக்கிறார்கள். அவர்கள் மெய்யான மேய்ப்பனை நிராகரித்ததால்
அவர்களின் நிராகரிப்பையே பிரதிபலிக்கும் ஒரு தலைவனிடம் அவர்கள் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். இது இயேசு கிறிஸ்து சொன்னது தானே. என் பிதாவின் நாமத்தில் நான் வந்தேன், நீங்கள் ஏற்றுக்கல, இன்னொருத்தன் அவனுடைய பேர்லேயே வருவான், அவனை நீங்கள் ஏற்றுக்குவீங்க. அதான் நடக்க போது. இப்போ இதை குறித்து என்னுடைய புத்தகத்திலும் எழுதியிருக்கிறேன். இது வரைக்கும் வாங்கி படிக்காதவன் வாங்கி படித்து பாருங்க. சரி, கடைசியாக அந்த இறுதி தீர்ப்பு வருகிறது. இதையும் பார்த்துடலாமே. அந்த வீணான மேய்ப்பனுக்கு ஐயோ என்று வேதம் எச்சரிக்கிறது. ஒரு பட்டயம் அவனுடைய கரத்தின் மேலேயும் அவனுடைய வலது கண்ணின் மேலேயும் வரும் என்று ஜக்கரியா எழுதியிருக்கிறார். அவனுடைய கரம் என்பது அவனுடைய பலன், அது வற்றி போகும். அவனுடைய கண் என்பது அவனுடைய பார்வை, ஞானம் இருண்டு போகும். அவன் எதை நம்பி பெருமை பாராட்டினானோ அதே இடத்தில்தான் தேவன் அவனை வீழ்த்தி போடுகிறார். இது மிக துல்லியமான நியாய தீர்ப்பு என்று கூறலாம். அவனுடைய அதிகாரம் பறிக்கப்படுகிறது, அவனுடைய விவேகம் அழிக்கப்படுகிறது. வேதாகம அறிஞர்கள் ஒரு முக்கியமான காரியத்தை இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள். கடைசி நாட்களில் வரப்போகும் அந்தி கிறிஸ்துவின் நேரடி சரீர அங்க அடையாளங்களில் இது மிக முக்கியமானது என்று கருதலாம். வெளிப்படுத்துதல் 13ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து நான் பேசியிருக்கிறேன். அதை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் அநேக காரியங்கள் அதில் தென்படும். இது டைரக்டா ரெவலேஷன் சப்ஜெக்டுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 11ஆம் அதிகாரம் முக்கிய மாற்றத்தை காட்டுகிறது. அதிகாரத்தில் இருந்தவர்கள், வேத வசனங்களை அறிந்தவர்கள், தீர்க்க தரிசனங்களை புரிந்து வைத்திருந்தவர்கள், இவ்வளவு தெரிந்தும் அவர்கள் மேசியாவை நிராகரித்தார்கள். அவரை நிராகரித்தது மட்டுமல்ல, அவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். அந்த நிராகரிப்பின் விளைவாக பயங்கரமான நியாய தீர்ப்பு பின்தொடர்ந்தது. ஆனால் அத்தோடு எல்லாம் முடிந்து விடவில்லை. அவர்கள் அந்த சமயத்தில் தண்டிக்கப்பட்டது மட்டுமல்ல, முடிவு காலத்திலே ஒரு கள்ள மேய்ப்பனிடமும் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். இப்போது உங்களுக்குள் ஒரு கேள்வி எழலாம். தேவன் தமது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை மறந்து விட்டாரா? இல்லவே இல்லை. ஏனெனில் இஸ்ரவேலின் எதிர்காலம் என்ன, அவர்களுக்கு முன்னால் காத்திருப்பது என்ன என்பது சுமார் 2500 வருடங்களுக்கு முன்பே 12 முதல் 14 வரையிலான அதிகாரங்களில் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டுவிட்டது. தேவனுடைய சித்தத்தின்படி வரவிருக்கும் பகுதிகளில் அந்த ஆச்சரியமான தீர்க்க தரிசனங்களை நாம் விரிவாக ஆராய்வோம். அதுவரை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக. ஷலோம். God bless you. கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது, ஜீவநீர் புரண்டோடும் காலம் புகுந்தது. கண்ணீர் கரைந்தோடும் நேரம் கழிந்தது, ஜீவநீர் புரண்டோடும் காலம் புகுந்தது. தனனான 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 la 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 la